என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏன்னா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. ராஜுக்கு என்னடாச்சு? கூரையில இருந்து ஒரு ஓடு ஒண்ணு நம்ம ராஜ தலையில வந்து அடிபட்டுச்சுடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா அழுவுல? நான் ராஜுக்கு கட்டு போட்டிருக்காங்களே நான் அழுவுல. டேய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல, மழை பெஞ்சா ஒழுவுது, காத்தடிச்சா குளிருது. போத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கஞ்சி, உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நான் அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும். ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும். உப்புமால கூட உப்பு உரப்பும் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டுறேன். சீக்கிரமா கூட்டுவாமா. டாக்டர் சொன்னபடி நல்ல இடத்துக்கு போவோம். அப்பவாது அம்மாவுக்கு ஒரு மாறுதல் தெரியுதான்னு பாப்போம். ஐயா, ஐயா, போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது, போயிட்டு வந்தப்ப எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுங்க உங்களுக்கு பிடிக்காது. காலங்காத்தால ஊத்திட்டு வந்துட்டியா? செடிக்கு தண்ணி ஊத்த தாண்டா உன்னை வச்சிருக்கேன். உன்னை வந்து கவனிச்சு வந்து கவனிக்கிறோட இப்பவே ஏதாவது கவனிக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும். ராம்சிங், வெளியே இருந்து ஒரு ஈ காக்கா கூட உள்ள போக கூடாது. உள்ள இருந்து ஒரு நாய் நரி கூட வெளியே போக கூடாது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. படத்துக்கு யாரும் இல்ல நடுவுல. நம்மளுக்கு எல்லாம் அப்பா அம்மா இல்லம்மா. ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாம் தாயை பாக்குற பாக்கியத்தை கொடுக்கல, ஆனா தாலாட்டு கேட்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காமா. நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன்.
பாபுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க குழந்தை இறந்துருச்சு, அதுல இருந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு. சரி சார், இந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அம்மா அம்மா, என்னம்மா உங்க குழந்தை விட்டுட்டு போறீங்க? இந்தாங்க. ஏண்டா அந்த பையன் பாடின பாட்டை கேட்டதுல இருந்து தங்கச்சிட்ட ஒரு மாறுதல் தெரியுதுல்ல? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனையே பயன்படுத்தி நம்ம தங்கச்சியை கியூர் பண்ணா என்ன? காலையில போய் அநாத ஆசிரமத்துல பாப்போம். எங்க நிலைமை புரியாம இந்த பாபுவை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இந்த பையனை நாங்க எங்க கூட அனுப்பிவீங்கன்னு கேக்குறது எங்க சிஸ்டரோட நம்பிக்கையால தான் சார். இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க, அங்க என் சிஸ்டர் அவளோட குழந்தை இழந்து தவிக்கிறா சார். அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்தே அவ பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்களும் எவ்வளவோ லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார், எந்த பலனும் இல்ல சார். எதேச்சியா நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாலாட்டை கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது. இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை. எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ், அவ பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு சான்ஸ். பாபு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டில்ல, நீ என்ன நினைக்கிற? அவங்க கேக்குறது சரி சார், நான் போகணும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னால எப்படி சார் இந்த இடத்த விட்டு போக முடியும்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இல்லம் தான் எனக்கு உலகமே. இங்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? பாட்டு டீச்சரை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்? தூங்குற பாப்பாங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த பாபுவை தேடுமே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? என்னால போக முடியாது. தம்பி, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிற தாய் அவன் நல்லாகணுங்கிறதுக்காக தானே சொல்றோம், கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கும் அந்த அம்மா நல்லாகணும் தான் ஆசை. நீங்க உங்க நிலைமைய சொல்லிட்டீங்க, ஆனா என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சு பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. நாங்க இந்த இடத்துல குறுக்கி தான் கூட்டுல வாழ மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த இடத்த விட்டு என்னால எப்படி சார் வர முடியும்? தம்பி, நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா உன் அநாத ஆசிரமத்துக்கு ஒரு 50,000 லட்சம் ரூபாய் தாரோம். ஓடே இல்லாத கூரைக்கு ஓடு வரும், ஜன்னலுக்கு கதவு மாட்டலாம், மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி மாத்தலாம். இந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், இந்த இல்லமும் நல்லா இருக்கணும். அதனால நான் உங்க கூட வரேன் சார். நான் வரேன் சார். சரிப்பா. டீச்சர், நான் வரட்டுமா? உங்க கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனா எனக்கு அப்பா அம்மாவே கொடுக்கல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உங்க குழந்தைய நினைச்சுக்கோங்கண்ணே. நான் இப்ப புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இல்லாத சமயத்துல கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும் உப்பும் உரப்புமா உப்புமா போடுங்கண்ணே, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். பாபு, என்னப்பா இது? நீ கவலைப்படாத, இந்த கருப்பு திருந்திட்டான். நீ இங்க இருந்து போனாலும் உன் ஞாபகம் தாப்பா எனக்கு வரும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா.